Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் டச் பண்ண ஆள கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் வஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் காலை 5:15 வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எங்க பிளே பண்ணாங்களோ அதே வெனுல தான் ஆலன் பார்டர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஆலன் பார்டரோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வெனு ஒரு பவுலிங் பிச், பேட்டிங் பிச் இல்ல, ஒரு பவுலிங்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஃபுல் அண்ட் டாமினேட் பண்ணுவாங்க. அதே பிச் யூஸ்டாக பால் நல்லா தேய்வனாக ஸ்பின்னர்ஸுக்கு இந்த சப்போர்ட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்கோர்ல வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறனால டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல உங்களுக்கு வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங்ல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷனை டெலிகிராம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு 16 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 7 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 216 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா உமன்ஸ் 325 அப்படிங்க அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் இந்தியா உமன்ஸ் தான் வந்து 83க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்ப இதோட ஸ்கோர் பேட்டர்ல வந்து பாத்துருவோம். ஸ்கோர் பேட்டரை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 200க்குள்ள 5 முறை வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் 200ல இருந்து 249 கிட்டத்தட்ட 250க்குள்ள 6 முறையும், 250ல இருந்து 300 வரையும் 3 முறையும், 300ங்கிறது ஒரே ஒரு முறை தான் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோருங்கிறது ஒரே ஒரு முறை தான் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் ஸ்கோரா இருக்காங்கன்னா வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. இப்ப அடுத்துதான் இந்த வெனுவோட ரீசன்ட் ரெக்கார்ட், அதாவது இந்த வெனுவுல லாஸ்ட் 5 ஓடிஐல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் பிச், அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல ரீசன் வந்து 5 ஓடிஐ பார்க்கும்போது ஓவராலா 177ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. அதுல 70 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 70 விக்கெட்ல 45 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 26 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் சப்போர்ட்டிங்கா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 20+ விக்கெட் அதிகமா வந்து எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அடுத்ததா இந்த ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 8 மேட்சும், ஆஸ்திரேலியா 27 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா உமன்ஸ் தான் வந்து ரொம்ப அப்பர் ரைட்ல வந்து இருக்கிறாங்க வின்னிங் பொசிஷன்ல. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப்பையும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நம்ம எக்ஸல் ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய மணி நீங்க டிஃபரன்ஸ் வைஸ்ல வர நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வின்னிங்ஸ்க்கு வந்து கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 5% தான் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற ஆப்ல 15% வரையும் கமிஷன்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதுலயும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு கம்மியான அமௌண்ட் போட்டு நிறைய அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் ஒரு ரொம்ப பெஸ்ட் ஆப்பா வந்து இருக்கும். மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பாருதான் ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் பிரியா புனியா, ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிகஸ், ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்.
தீப்தி சர்மா, டைட்டஸ் சாது, பிரியா மிஸ்ரா, ஜீமா தாகூர் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இவங்க தான் வந்து இந்தியா அமைச்சரோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்ததான் ஆஸ்திரேலியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்ஸ்ஃபீல், ஜார்ஜியா வோல் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. எலிஸ்பெரி, பெத்மோனி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சதர்லேண்ட், கார்னர், மெக்கார்ட், ஜார்ஜியா வேகம், ஆலன் கிங் கார்ட் அண்ட் மேகன் ஷா. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனா வந்து இருக்கு. 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்த்துருவோம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சா கோஸ் வந்து இருக்காங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தீப்தி சர்மா இருக்காங்க பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல டாப் ஆர்டர்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல ரிச்சா கோஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா இல்ல பெத்மோனியை இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல ஆஸ்திரேலியா உமன்ஸ்ல கூடிய பெத்மோனி வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் செகண்ட் டவுன் வந்து இறங்குறாங்க. சரி இன்கேஜ் எனி ஒரு பிளேயர் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் எடுத்துருச்சுன்னா அதுல பெத்மோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால பெத்மோனியை தான் எல்லாருமே வந்து ரிப்பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணிக்கும் போது நீங்க ரிச்சா கோஸ்க்கு வந்து ஒரு ரிப்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க ஒரு 4 ஓவராலா ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைச்சு கொடுத்தா 24, ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ரிச்சா கோஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது தீப்தி சர்மா. ஸோ தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணல. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் இந்தியா வந்து அடிச்சிருந்தாங்க. ஒரு 100+ ரன்ல வந்து எல்லாரும் விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. காரணம் இந்த வெனு ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுலயும் ரேணுகா சிங் தாகூர், சீமா தாகூர் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஏன் அப்படிங்கறத கடைசியா சொல்றேன். ஸோ தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பவுலிங் யூனிட்ல 5 மெயின் பவுலர் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆளுக்கு 10 பவுலர் 50 ஓவருமே பிளே பண்ணாங்கன்னா ஆளாவது 10 ஓவர் அப்படிங்கிறது தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓடியை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு 2 விக்கெட்டுங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா தீப்தி சர்மான்றது நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறதா வந்து எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் ஒரு 20 ஓவருக்கு மேல வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஓவருக்கு மேலே வந்துட்டாங்க, ஸோ வந்துருவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா பண்றாங்க அப்படின்னா ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு 250+ ரன் வரையும் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு 40 ஓவர் வரையும் பிளே பண்ணிட்டாங்கன்னா அந்த இதுல தீப்தி சர்மான்றது நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் ஒரு 200 சுட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தீப்தி சர்மா செகண்டா பவுல் பண்ணும்போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கன்வேர் பண்ணும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மாவுக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துக்கீங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா பேட் பண்றாங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா தீப்தி சர்மா நம்ம ஒரு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் தாகூர், சீமா தாகூர் 2 பிளேயருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போத் இன்னிங்ஸ்லயுமே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா ரேணுகா சிங் தாகூரா இருக்கட்டும், சீமா தாகூரா இருக்கட்டும் 2 பேருமே ஃபாஸ்ட் யூனிட் பவுலிங்ல இருக்கிறாங்க இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா டீம்ல கூட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல 2 பேர் தான், பேலன்ஸ் எல்லாருமே ஸ்பின்னர். ஹர்மன்பிரீத் கௌரை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங் யூனிட்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த 2 பேர் தான் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேவும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கடைசி அந்த டெத் ஓவரும் அவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ரேணுகா சிங் தாகூரா இருக்கட்டும், சீமா தாகூரா இருக்கட்டும். என்ன ஒண்ணு லாஸ்ட் மேட்ச் சீமா தாகூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 ஓவருக்குள்ளாரே ஆஸ்திரேலியா வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சீமா தாகூருக்கு பெருசா பவுலிங் யூனிட் வந்து கிடைக்கல. பட் இந்த மேட்ச் அதான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது சீமா தாகூர் நம்ம தாராளமா 2 அதிகபட்சம் 3 விக்கெட்டை கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர் தான் வந்திருக்காங்க சீமா தாகூரா இருக்கட்டும், ரேணுகா சிங் தாகூரா இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த 2 பிளேயருமே பொறுத்த வயசுல இம்பார்ட்டன் பிளேயர். அதர்வைஸ் யாருக்கு ஒரு பவுலருக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியா மிஸ்ரா. ஸோ பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும்
செகண்டா போல்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது சீமா தாகூர், ரேணுகா சிங் தாகூர் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் ஒரு பிளேயரை நீங்க பவுலிங் யூனிட்ல பிக் பண்ணும்போது பிரியா மிஸ்ராவை செகண்டா போல்ட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ செகண்டா போல்ட் பண்ணும்போது பிரியா மிஸ்ரா வந்து கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் உள்ள ஒரு பவுலரா தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ண பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்டெம்ப் பீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் கேச்சஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால பிரியா மிஸ்ரா ஒரு 2 விக்கெட் செகண்டா பவுல் பண்ணும்போது, அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கு பட்சம் மேல போகுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷனேஷன் இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து நீங்க ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனா வந்து அவங்க ரெக்கார்ட் வைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 மேட்சை பிளே பண்ணாங்கன்னா 7ல இருந்து ஒரு 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அதுக்கும் கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தமான பிளேயராகவே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது. பிரியா ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடி கொஞ்சம் ஏரியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க. அது செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இதுதான் பர்டிகுலர் ஸ்கோர் அப்படின்னு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை அடிச்சு அவங்களாதான் நின்று அடிச்சு ஆடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த வாக்குல எல்லா பாலுமே அக்ரெசிவா பிளே பண்ணாம எந்த பாலை அடிச்சு ஆடணும் எந்த பாலை மிஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு பிளே பண்றதுனால ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். நீங்க கிராண்ட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. என்னைய பொறுத்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவங்க ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க வேற ஒரு பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம் மேக் பண்றேன், ஒரு 5 டீம் ஸ்மிருதி மந்தனா ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பிரியா அண்ட் ஹர்லின். ஸோ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்க ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர். மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேர் வந்து மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ரன் கிடைச்சா மட்டும்தான் அவங்க ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் யூனிட் தான் வச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாதது அவங்கள்ட்ட பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேருமே நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்றேன். நீங்க வந்து 2 பேரை யாராச்சும் ஒருத்தருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தர் இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பர்சனல் கருத்து ஹர்லினுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஹர்மீன் கௌர். ஸ்மிருதி மந்தனாக்கு என்ன சொல்லணும் அது அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹர்மீன் கௌர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க, செகண்டா பேட் பண்றாங்கன்னா நீங்க ஒபேட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இன்கேஸ் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 5 மெயின் பவுலர் தான் போறாங்க, செகண்டா பவுல் பண்றாங்க போது அவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பின்னர்ஸ் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹர்மீன் கௌர் கூட ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பட் இந்த வெனுல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாதனால ஹர்மீன் கௌரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்கீங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா இவங்க ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயர் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஹர்மீன் கௌர் அந்த பாலுக்கு தகுந்த நல்லா பிளே பண்ணிட்டு ஒரு ஸ்கோர் அதிக ஸ்கோர் கொண்டு போறதுக்காக நல்லா வந்து பிளே பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 20+ ரன்லயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் இவங்கள்ட்ட நம்ம ஒரு 35+ ரன்னுங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போது. அடுத்ததா ஜெமிமா ரோட்ரிகஸ். ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஒரு 5 மேட்ச் ட்ரை பண்ணுங்க, 5 மேட்ச்ல ஒபேட் பண்ணுங்க போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபேண்டஸ் வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது டாப்பர்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவும் ஜெமிமா ரோட்ரிகஸும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே கடைசி வரையும் நின்று மேட்சை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சேம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் அவசரப்பட்டு விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெமிமா ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்ணும்போது இப்ப இருப்பாங்க. பட் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. பிரியா, ஹர்லின், ஜெமிமா ரோட்ரிகஸ் பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 8+ கேச்சஸ், அதாவது பவர் பிளேயரே நிக்கிறது மிடில் ஆர்டர்ல நிக்கிறதுனால ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 8+ கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும் போலியா கம்பல்சரி கேச்சஸ் மூலமா ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எனி ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும்
பவுலிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா மேகன் ஷாட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேகன் ஷாட்டுக்கு நான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பேன். போத் இன்னிங்ஸ்லயுமே மேகன் ஷாட் இருந்து நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மேட்ஸ்ல எல்லா மேட்ச்லயுமே மேட்சுக்கு 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா 3ங்கிறது 4 விக்கெட்டுக்கு மேலே கிடைக்குது. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மேகன் ஷாட் போத் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியா எடுத்திருக்காங்க. இந்த வெனுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஆவரேஜா 3 விக்கெட் அப்படிங்கறத இந்த வெனுல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேகன் ஷாட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க. இவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிம் கிராத். ஸோ கிம் கிராத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த ஆலன் கிங். ஸோ ஆலன் கிங் 10 ஓவர்னு பவுல் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லெக் பிரேக் பவுலர். ஃபர்ஸ்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ஸ்பின்னருக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுன்னா இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதாவது ஆசா கார்னர் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை தவிர்த்து ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்றேன்னு வச்சீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பவுலிங் யூனிட்ல ஆலன் கிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஆலன் கிங் இருந்து 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஜார்ஜா வேர்கம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ இந்த மேட்ச் வந்து பவுலிங் கிடைக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க். இப்படி பவுல் பண்ணாலும் 10 ஓவருமே ஃபுல்லா பவுல் பண்ண மாட்டாங்க. 5 ஓவர் அப்படிங்கிறது தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் யூனிட்ல 4 பேரும், ஸ்பின்னிங் யூனிட்ல வந்து ஒரு 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஆலன் கிங், ஆசா கார்னர் இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜா வேர்கம். ஸோ பவர் பிளேல இவங்க 2 பேரும் பவுல் பண்ண வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு 25 ஓவருக்கு மேல வேணா ஜார்ஜா வேர்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இன்கேஸ் ஆலன் கிங்கா இருக்கட்டும், ஆசா கார்னர் 2 பேரும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பின்னிங் யூனிட் அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட ஓவர்ஸை வந்து ஜார்ஜா வேர்கம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜார்ஜா வேர்கம் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க கொடுத்துக்கங்க. அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவங்க ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஆசா கார்னர். ஸோ ஆசா கார்னரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லயும் வராங்க, பவுலிங், அதாவது டாப் 6லயே வந்துடுறாங்க. ஸோ டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எலிஸ்பெரி, பெத்மோனி, சதர்லேண்ட், ஆசா கார்னர் கிட்டத்தட்ட 4 பிளேயருமே டபுள் ஆப்ஷன் இருக்காங்க. சிங்கிள் ஆப்ஷன் பேட்டிங் ஆர்டர்ல லெச்பின், ஜார்ஜியா இந்த 2 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதுல எலிஸ்பெரி மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெத்மோனி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஆசா கார்னர் 10 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. சதர்லேண்ட் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஆசா கார்னர் மினிமம் ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப் சைஸ்ல பார்க்கும்போது இதுல எலிஸ்பெரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்களோட 10 ஓவருமே போட மாட்டாங்க. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் தான் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா சதர்லேண்ட் ஃபாஸ்ட் யூனிட்ல இருக்காங்க, மேகன் ஷாட், கிம் கார்ட் கிட்டத்தட்ட 3 ஃபாஸ்ட் யூனிட்ல இருக்காங்க. அதுல எலிஸ்பெரி ஒரு 4th பிளேயர் ஆப்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 5ல இருந்து 6 ஓவர் ஃபுல்லா பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 30+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எலிஸ்பெரி நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல பெத்மோனி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஏன் பெத்மோனி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல இந்தியா டீம்ல இருக்கக்கூடிய ரிச்சா கோஸை நம்ம பார்க்கும்போது பெத்மோனியோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல அது இன்னைக்கு செகண்ட் டவுன் வந்து இறங்குறாங்க. ரிச்சா கோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து 5th டவுன் 6th டவுன் தான் வந்து இறங்குறாங்க. அதை கன்வெர்ட் பண்ணும்போது பெத்மோனி நம்ம போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. போத் இன்னிங்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50+ இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பெத்மோனியை பொறுத்த வரைக்கும். இதுல அனபிள் சதர்லேண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறத அனபிள் சதர்லேண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்.
பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. சம்திங் அது ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் ஆஃப் பேட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஷாட் தான் சொல்லணும், ஒரு எதிர்பார்க்காத ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல வந்து விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது சதர்லாண்ட் வந்து நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து, பவுலிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30, பவுலிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்க பயப்பட்டு இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கப்பா, பவுலிங்ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+, ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் சதர்லாண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சதர்லாண்ட் ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா ஸோ கார்னர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கார்னரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரே ஒரு விக்கெட், அதை மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மெயின் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுல பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல வந்து மினிமம் ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாங்க, அதாவது ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கறத ஆசா கார்னர் வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ரன். சோ அப்படி இருக்க பட்சத்துல ஆசா கார்னர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இதுல சொல்லாத பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மெக்கார், லெட்ஸ்ஃபீல்ட், ஜார்ஜியா இந்த 3 பிளேயர் தான் வந்து பெருசா வந்து கன்வெர்ஸ் பண்ணல. மற்ற பிளேயர்ஸ் வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இதுல லெட்ஸ்ஃபீல்ட், ஜார்ஜியா 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நல்ல பேட்டிங் வீட்ல நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவுல 2 பேருமே ஒரு 60+ 70+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் 2 பேருமே செகண்டா பேட் பண்ணும் போது தான் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுல லிட்ஸ்ஃபீல்ட் கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்லயுமே 70% வரையும் பிக் பண்ணியிருப்பாங்க. ஜார்ஜியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. இதுல 2 பேர்ல ஒரு பேரை பிக் பண்ணணும்னு வச்சீங்கன்னா நான் வந்து லெட்ஸ்ஃபீல்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுக்க சொல்லுவேன். ஜார்ஜியாவில் கம்பேர் பண்ணும்போது லெட்ஸ்ஃபீல்டு வந்து நம்ம தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பேட்டிங் யூனிட்ல இருந்து. பட் ஜார்ஜியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்சை பார்க்கும்போது ஜார்ஜியாவில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50 போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. அது செகண்டா பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும் செகண்டா பேட் பண்ணதை நம்ம கம்பேர் பண்ணும்போது. பட் லெட்ஸ்ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு 100+ ரன் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு லெட்ஸ்ஃபீல்ட பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறதா தாராளமா கொடுத்து பாருங்க. அப்படி இல்ல 2 பேர்ல 7 பேர் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ்ஃபீல்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்க ஜார்ஜியாவுக்கு ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெக்கார், ஸோ இதுல மெக்கார்த்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இவங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் எலிஸ்பெரிக்கு அடுத்ததுல வருவாங்க. பெட்மோனோட பேட்டிங் ஆர்டர் தான் கொஞ்சம் டவுன்ல வந்து நிற்கும். பட் இதுல மெக்கார்டோட பேட்டிங் ஆர்டர் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. மெக்கார்ட் இன்கேஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மெக்கார்ட் இருந்து நம்ம ஆவரேஜா ஒரு 50+ ரன்னுங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க். காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு 150+ ரன்லயே இந்தியாவை அவங்க சுட்டிட்டாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்காங்க. இவங்களே வந்து மேட்சஸ் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது மெக்கார்டு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மெக்கார்டுக்கு கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2 டீம்லயுமே யார் யாருக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். இதுல ரேணுகா சிங் தாகூர், சீமா தாகூர் 2 பேருமே என்னை பொறுத்திருக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் பிரியா மிஸ்ரா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தீப்தி சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. செகண்டா பேட் பண்ற மாதிரி தான் சேம் ஆஸ்திரேலியா சொன்ன மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கும் போது இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க.
ஜெமிமா ரோட்ரிகிஸ் செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஒரு ஆஃப் சீசன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஆஸ்திரேலியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கார்த் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், கிம் கார்த் அதாவது மெக்கார்த்தும் கிம் கார்த்தும் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் எலிஸ்பெரி, பெத்மோனி, சதர்லேண்ட், கார்னர் பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதர்வைஸ் லிட்ச்ஃபீல்ட் அண்ட் ஜார்ஜ் அவுல் ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஆலன் கிங் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்ல ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து நம்ம பொசிஷன்ல இம்பார்ட் கொடுத்துருக்கோம். அதில் செகண்டா பவுல் பண்ணும்போது ஆலன் கிங் நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது அனபெல் சதர்லேண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆசா கன்னர் செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மெக்கார்த் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி. இதுல எலிஸ்பெரி நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க போது எலிஸ்பெரிக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜ் அவுல் அண்ட் லிட்ச்ஃபீல்ட் ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எந்த பிளேயரை ட்ரை பண்றீங்களோ அந்த பிளேயருக்கு நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாகூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீமா தாகூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அதர்வைஸ் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டீம்ல டபுள் ஆஃப் சைஸ்ல பெருசா யாருமே இல்ல, அதனால அவங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த 2 பவுலருக்குமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது தீப்தி சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் அதாவது செகண்டா பவுல் பண்ணும்போது அவங்கள்ட்ட கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்திடலாம். அதர்வைஸ் ஸ்மிருதி மந்தனா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றேன், அதாவது அவங்க செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.